வந்தா தேடியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் எடிட் விஎன் எடிட்டிங் ஆப்பை எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Kick rocks, I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை டெலீட் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மை மியூசிக்கில் போகும். இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே இருக்கிற உங்கள் ஃபோனில் இருக்கிற சாங்ஸ் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மை மியூசிக் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். இப்போ மை மியூசிக் மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ண சாங் இருக்கும். அதை யூஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஆயிரும். இந்த கிளிப்பிங்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டியூரேஷன் வந்து செட் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லிரிக்ஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. நீங்கள் கிளிப்பிங்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட சாங்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த சாங்கை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பீட்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் பீட்டு வருதோ அங்கங்கெல்லாம் அந்த ஃப்ளாக் சிம்பிளை வந்து கொடுத்தீங்கன்னா அது கிளிக் ஆயிரும் அந்த பீட்டுக்கு மேலே. ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் அந்த வீடியோலேயே நீங்கள் சாங்கை கேட்டு கூட நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பீட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து லென்த்து வரும். எந்த லென்த் எது வரைக்கும் முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த கிளிப்பிங்க்கு வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு பீட்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஸ்கில் தான், உங்களோட சாய்ஸ் தான். எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே நம்ம டிரான்சிஷன் கொடுக்க போகிறோம். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் 1 இந்த டிரான்சிஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். அப்ளை ஆல் கொடுக்கக்கூடாது, ஒவ்வொன்றா கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் இருக்கிறதுக்கு நம்ம வேறு எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், அதனால் அதோட இது மிக்ஸ் ஆயிரும். ஸோ வந்து தனித்தனியாக டிரான்சிஷன் வந்து ஜூம் 1 எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. பீட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலலாம் ஜூம் 1 கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா கிளிப்பிங்ஸ்குள்ளேயும் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் அவுட்டை கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே பீட் ஆரம்பிக்கிற எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து ஃபுல்லாக லென்த் பண்ணி விட்டுருங்க. இது அப்பப்போ வந்து சின்னதாயிரும். லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக வந்து எல்லா எஃபெக்ட்ஸுக்குமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட்ஸுக்கு போயிடும். அதை வந்து லென்த்தாக இழுத்து விட்டுருங்க.